மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய காணொளி அமெரிக்காவின் தீக்காடு அமெரிக்காவுக்கு சொன்ன செய்தி என்ன? கஸா யுத்தத்தை நிறுத்த சொன்னதா? யார் சொல்லியும் கேட்காத அமெரிக்கா தீக்காடு சொல்லி கேட்டதா என்ற பல்வேறு விஷயங்களை தான் இந்த காணொலியில நான் உங்களோட பேச போறேன். இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க. இது சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த ஒரு விஷயம் தான் எங்களுடைய தேடலையும் எங்களுடைய காணொலியுடைய தரத்தையும் மெருகூட்டும் என்ற வினயமான வேண்டுதலோட காணொலிக்குள்ள போகலாம். முதல்ல இந்த தீக்காடு கட்டுப்படுத்தப்பட்டதா, கட்டுக்கடங்காமல் போகுதா அப்படின்னு ஒரு விஷயத்த தேடி பார்த்ததுல ஆல்ரெடி 3 இடங்கள் தான் தீக்காடு பரவுவதாக இருந்தது. இப்போது 6 இடங்கள் தீப்பற்றி எரியறதாக தெரிய வருது. மொத்தமாக 313 சதுர கிலோமீட்டர் தீக்கிரையாகி அனைத்துமே சேதமாகியாச்சு அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. இதனுடைய மொத்த நட்டங்கள் பொருளாதார ரீதியாக அக்யூவெதர் என்ற ஒரு நிறுவனம் அதை மதிப்பீடு செஞ்சிருக்குது. அந்த மதிப்பீடு அந்த செவ்வாய்க்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரையிலான சில தினங்களுடைய சேதங்கள் மட்டும்தான். அந்த சேதங்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, விழிப்புதுங்கிற மாதிரி மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை உண்டு பண்ற மாதிரி அமெரிக்காவுக்கு தலை சுற்ற ஏற்படுத்துகின்ற மாதிரியான ஒரு சேதம். கிட்டத்தட்ட 275 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் நட்டம் ஏற்பட்டதாக சொல்லப்படுது. சரி, இந்த ஒரு விஷயம் எப்போது கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரப்படும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இந்த ஒரு விஷயம் குறித்து அங்கிருக்கின்ற தீ அணைப்பு படையினுடைய பிரதி தலைவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டா, எங்கள்கிட்ட இப்போதைக்கு ஆட்பலங்களும் இருக்கிறது. தீயணைப்பு படை வீரர்கள் 8500 பேர் இருக்கிறாங்க. நீரெல்லாம் கொண்டு வந்து சேர்த்தாச்சு. இப்ப இருக்கிற பிரச்சனை எங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயற்கை அன்னை கருணை காட்ட வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இதை எங்களால் கட்டுப்படுத்த முடியும். அதுக்கு மேலாக வருகின்ற சில தினங்கள்ல சூடான இந்த காற்று பலமாக வீசுறதுக்கான வாய்ப்பும் இருக்குதுன்ற ஒரு அபாயத்தையும் அவங்க சொல்லி இருந்தாங்க. இப்படி கட்டுக்கடங்காம அதனுடைய சேதங்கள் வியாபித்து போறத பார்க்க முடியுது. இதுதான் இப்போதைக்கு அங்கிருக்கின்ற சிச்சுவேஷனாக பார்க்க முடியுது. அது மட்டுமல்ல, கலிபோர்னியாவோட தெற்கு பகுதியை மட்டும் நாங்க அந்த இடிபாடுகள் எல்லாம் கிளியர் பண்றதாக இருந்தால் 6 மாதங்கள் தேவைப்படும் அப்படின்னு ஒரு விஷயத்தையும் அவங்க சொல்லியிருந்தாங்க. இதுக்கான பொருளாதார சேதங்கள்லாம் எக்கச்சக்கமாக இருக்கும் என்பதுதான் இப்போதைக்கு இருக்கின்ற கண்டிஷனாக பார்க்க முடியுது. இந்த தீ எதனால ஏற்பட்ட, இதுக்கான காரண காரியங்கள் என்னன்றது அமெரிக்காக்கே தெரியாம இருக்குது. எமது பார்வை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்கா அரபு நாடுகள்ல ஆங்காங்கே மூட்டிய நெருப்புகளுடைய மொத்த வடிவம் இன்று அமெரிக்காக்குள்ளேயே கலிபோர்னியா போன்ற பகுதிகள் எரியறதுக்கும் தீக்காடாக மாறியதுக்குமான காரணம் என்பதுதான் எமது பார்வை. ஈராக் யுத்தத்தை எடுத்து பாருங்களேன். கிட்டத்தட்ட 5 லட்சம் ஈச்சு மரங்களை காரணமே இல்லாம நீங்க எரிச்சிங்க. காரணம் என்னன்னா, அந்த மக்களுடைய பிரதான உணவு அது என்பதனால உங்களால் பொறுக்க முடியல. எனவே அங்கங்க நீங்க விதைச்ச விதைகள் தான் இந்த விருட்சமாக வந்து தீயாக, காட்டு தீயாக வந்து உங்களை மிரட்டுறதாக மீசான் டிவியுடைய பார்வை இருக்குது. அப்படியே லத்தா யுத்தம் பக்கம் கொஞ்சம் திரும்பி பாருங்களேன். அந்த பூமியை சுடுகாடாக மாற்றிய பெருமை யாருக்குன்னு கேட்டா அது அமெரிக்காவை சார்ந்துதான் சொல்றாங்க. இந்த யுத்தத்தை நெருப்படுத்தினதும் அதற்கான முழு உதவிகளும் வழங்கியது அமெரிக்கா என்று சொல்லப்படுது. 1946 இருந்து 2023 காலம் வரைக்கும் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு கிட்டத்தட்ட 260 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் பொறுமதியான ஆயுதங்களையும், ஆயுத கப்பல்களையும், விமானங்களையும் கொடுத்ததாக சொல்லப்படுது. பிறகு என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2023ஆம் ஆண்டு இறுதி பகுதியில லத்தா யுத்தம் தொடங்கின போது அதுக்கு மட்டும் பிரத்யேகமாக அமெரிக்கா கொடுத்த உதவிகள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அப்பாவி மக்களை கொல்றதுக்கும் அந்த மக்களை நாட்டை விட்டு துரத்துறதுக்கும் இந்த அமெரிக்கா பண்ணின வேலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட 3.8 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் பொறுமதியான ஆயுதங்களை அனுப்பியதாக சொல்லப்படுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அப்பாவி மக்களை கொண்டு குவிப்பதற்கு அமெரிக்காவுக்கு என்ன தேவை இருந்தது என்பதுதான் நமக்கு இருக்கிற கேள்வி. இப்படி ஈராக் மட்டும் இல்ல, கஸா மட்டும் இல்ல, பல்வேறு நாடுகள்ல இப்படியான அநியாயங்களையும் அக்கிரங்களையும் செய்த இந்த அமெரிக்கா ஆங்கங்க மூட்டிய நெருப்புத்தான் இன்று இப்படியான ஒரு வடிவத்துல வந்திருக்கிறத பார்க்க முடியுது. இந்த ஒரு விஷயத்த இப்ப அமெரிக்கர்கள் எப்படி பாக்குறாங்க அப்படின்னு கேட்டா அதுதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயமா பார்க்கப்படுது. டொனால்ட் ட்ரம்ப் இப்போது ஆட்சிக்கு வர்றதுக்கு காத்திருக்கிறாரு. இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டா, அணு ஆயுதத்தை கொண்டு அழிச்சா எப்படி அந்த நாடு இருக்குமோ
அப்படியான விஷயங்கள் தான் இப்போது எனக்கு தாய் நாட்டை பார்க்கும்போது எனக்கு தோணுது. அவர் சொன்ன வார்த்தை தான் அரபு ஊடகங்கள்ல கோடிட்டு காட்டப்படுது. அவர் சொன்ன வார்த்தைகளை அரபு ஊடகங்கள் எப்படி சொல்லிச்சு அப்படின்னு கேட்டா, மல் ஹத அல்லதி யர்தகிபூனஹு, என்ன தவறு செய்ததற்காக, அவர்கள் என்ன தவறு செய்ததற்காக இப்படியான ஒரு தண்டனையோ என்று ட்ரம் வாயால சொன்னதாக சொல்லப்படுது. இதுல என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்க நடந்த தப்பு, அவர்கள் என்ன தவறு செய்ததற்காக இந்த இயற்கை சீற்றம் கொண்டதோ என்ற யோசனை ட்ரம்முக்கு இருக்கிறதுனால இப்ப ட்ரம் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உடனடியாக இதுக்கான பிரயாச்சித்தம் என்ன அப்படின்னா, கஸா யுத்தத்தை உடனடியாக நிறுத்தணும். இதுக்கு நெதன்யாகு ஒத்துக்கொள்ளல, கராரா சொல்லிட்டாரு. இந்த ஒரு விஷயம் நான் பதவி ஏற்பதற்கு முன்னால நடக்க இல்லைன்னா நடக்கிறதே வேற என மிரட்டினதுனால உடனடியாக இந்த ஒரு யுத்த நிறுத்தத்திற்காக நெதன்யாகு இதுக்கு ஒப்புதல் கொடுத்திருக்கிறாங்க. இப்போதைக்கு கஸாவுடைய யுத்தத்தை நிறுத்துவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த ஒரு விஷயம் தான் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு வந்த இந்த மாற்றம் அவருக்கு மட்டும் வந்த மாற்றம் கிடையாது. இதுக்கு மேலாக அங்க இருக்கின்ற ஒவ்வொரு நாட்டு பிரஜையினுடைய உள்ளத்திலும் ஏற்படுகின்ற மாற்றத்தை பார்க்க முடியுது. எங்களுக்கு தெரியும், ஜெமி லீ 66 வயது மதிக்கத்தக்க கலிபோர்னியாவில் எல்லா சொத்துக்களையும் இழந்து இப்ப நெருக்கடியாக வாடுகின்ற இந்த ஆஸ்கார் விருது பெற்ற இந்த நடிகை, அவ என்ன சொன்னாண்டா, எனக்கு இவைகள் எல்லாம் பார்க்கும்போது கஸா மக்களுடைய வாழ்க்கையும் அந்த நாட்டுடைய நிலைமைகளும் மனக்கண்ணையில செல்கிறது என்ற ஒரு அனுதாபத்தை சொல்லி இருந்தா. இவ எப்படிப்பட்டவா இருந்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கஸா யுத்தம் ஆரம்பிக்கிற நேரத்துல ஒரு பாடசாலைக்குள்ள மேலிருந்து ஏவுகணைகள் விழுகிறதுக்கு பயந்து அந்த குழந்தைகள் உயிரை கையில பிடிச்சிட்டு பதற்றத்தோட அந்த பாடசாலைக்குள்ள ஒதுங்கி நின்றாங்க. இந்த ஒரு போட்டோ எடுத்து அவங்களுடைய சோசியல் மீடியால போட்டுட்டு சொன்னா, இஸ்ரவேலிய குழந்தைகள் இவங்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும், ப்ரே பண்ண வேண்டும் என்று சொன்னதுக்கு இணங்க அதுல கமெண்ட்ல போட்டாங்க, இது பலஸ்தீன குழந்தைகள் அப்படின்னு சொன்ன நேரம் அதை அப்படியே டீல் பண்ணிட்டா. அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரவேல குழந்தைகளாக இருந்தால் சேஃப் ஆகணும், பலஸ்தீன குழந்தைகளாக இருந்தால் அழிந்து போகணும் அப்படின்னு மனநிலை இருந்தவ இப்ப என்ன சொல்றான்டா, கஸா என் நினைவுக்கு வருது, அந்த மக்களுடைய அவலங்கள் நினைவுக்கு வருது, காரணம் நானும் ஒரு கூடாரத்துல ஒரு பள்ளத்தாக்குல இருக்கிறேன் என்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தா. எனவே ட்ரம் தொடங்கி அங்கிருக்கின்ற பிரபலியங்கள் வரைக்கும் கஸாவினுடைய துயரங்கள் அவங்களுக்கு இப்ப நினைவுக்கு வருவதாக இருந்தால் அந்த பாடத்தை புகட்டியது இந்த காட்டுத்தீ என்பதுதான் எனது பார்வை. உள் சுவரை மொழிகிட்டு தான் வெளி சுவர மொழுக்கணும் என்பது போல உள்நாட்டு விவகாரங்களே ஒரு பிரச்சனைக்குரியதாக மாறியதுக்கு பிற்பாடு வெளிநாட்டு பிரச்சனைகளை எப்படி அமெரிக்கா தலையிட முடியும்? இத்தனை கோடி அமெரிக்க டாலர்ஸ் பில்லியன் கணக்குல நட்டம் ஏற்பட்டதுக்கு பின்னால தனது பொருளாதாரத்தை பார்க்கறதா, ஏனைய நாடுகளோட சண்டைக்கு நிற்கிறதா என்ன அமெரிக்கா எடுத்த முடிவுதான், நமது விவகாரங்கள் நம்ம பார்த்துக்கொள்ளோம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாங்க. இப்ப நமக்கு தெரியுற விஷயம் என்னடா, அமெரிக்காவுக்கு உள்ளே பிரச்சனை வரும் பொழுதுதான் அமெரிக்கா யோசிக்குது, வெளிநாடுகளோட நம்ம தலையிடுவதை குறைத்துக் கொள்ளும், இந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவோம், இதற்கு மேலா பயணிக்க முடியாது என்ற ஒரு விஷயத்தை அவங்க உணர்ந்திருக்க வேண்டும் என்பதுதான் எமது பார்வை. இதை பற்றி வேதங்கள் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, குர்ஆன்ல இறைவன் சொல்லுகின்ற விஷயம்தான், நாங்க பலங்களையும் அபிவிருத்திகளையும் சொத்துக்களையும் வாரி தாராளமாக கொடுத்துட்டால் லபகவ் ஃபில் அர்தி, பூமியில அவங்க அட்டகாசம் செய்ய அக்கிரமம் செய்ய ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்லி குர்ஆன் சொல்லுது. இதை தடுக்கிறதுக்கான பொறிமுறை என்ன அப்படின்றத அதே வசனத்துல இறைவன் சொல்றான். எப்படி சொல்றான்னு கேட்டா, நாங்க இதுல கட்டுப்பாடையும் இதுல குறைவையும் ஏற்படுத்துவோம் என்று சொல்லப்படுது. அப்படியாக இருந்தா அடந்தருவதற்கு காரணம் திறந்த பொருளாதாரமும் வளங்களும் தான் என்பது தெரியுது. அதை கட்டுப்படுத்துவதாக இருந்தால், அக்கிரமத்தை கட்டுப்படுத்துவதாக இருந்தால் பொருளாதார சேதங்கள் வரணும் என்பதுதான் இந்த வசனம் சொல்லுகின்ற ஒரு உண்மை. யார் சொல்லியும் கேட்காத அமெரிக்கா ஒரு இயற்கை சொன்னதை கேட்க வேண்டியதா போச்சு. அந்த இயற்கை யார் கையில் இருக்கிறது? இறைவன் கையில் இருக்கிறது. இதே நேரம் எல்லாருடைய வாழ்க்கையும் கூடாரத்துக்கு கொண்டு சேர்த்த பெருமை அமெரிக்கா வச்சாரும், ஆனா அதே அமெரிக்கர்கள் வாழ்வாங்கு வாழ்ந்தவர்களை பள்ளத்தாக்கிலும் அங்கும் இங்கும் கூடாரங்கள்ல உட்கார வச்ச பெருமையும் தீக்காடிச்சாரும். இந்த இடத்துல முஸ்லிம்கள் கூட பேதமின்றி வஞ்சகமின்றி இந்த மக்களுக்கான நிவாரண பணிகள்ல ஈடுபடுறத அப்படியான காணொளிகளையும் பார்க்க முடிந்தது. இது வரவேற்கத்தக்க விஷயம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கஸாவில் யுத்தம் ஆரம்பிக்கும் போது அமெரிக்கால கஸாவை ஆதரிச்சு பலஸ்தீனை ஆதரிச்சு அமெரிக்க அரசை விமர்சிச்சு கிட்டத்தட்ட 1600 ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்றது. அதே சமயம் இஸ்ரேலை ஆதரிச்சு கிட்டத்தட்ட 280 ஆர்ப்பாட்டங்கள் மட்டுமே நடந்ததாக பார்க்க முடிந்தது. எனவே அமெரிக்க மக்கள் எப்போதும் முஸ்லிம்கள் விஷயத்திலும் இந்த யுத்தத்துக்கு எதிரானவர்களாக இருந்திருக்கிறார்கள். எனவே தீமையை மூலம் களையக்கூடாது என்பது இஸ்லாத்தினுடைய விதி. அதற்கேற்ப முஸ்லிம்கள் இந்த பணியில் இணைந்து கொண்டது வரவேற்கத்தக்க விஷயமாக பார்க்க முடியுது. எனவே இந்த ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒரு பாடத்தை அமெரிக்கர்களுக்கு உண்டு பண்ணியிருக்கிறது. இதற்கு பின்னால் அமெரிக்கா எந்த நாட்டிலும் இப்படியான
சூழ்ச்சிகளை செய்யாத ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டிருக்கும் என்பதுதான் எமது பார்வை. எனவே அனைவருடைய பிரார்த்தனையும் கசாவிலே ஒரு நிரந்தரமான ஒரு யுத்த நிறுத்தம் வர வேண்டும், அமைதியாக சுமூகமாக அந்த மக்கள் வாழ வேண்டும் என்பதுதான். அது இந்த தீக்காடின் மூலம் நிறைவேறப்பட்டிருக்கிறது, நடந்திருக்கிறது என்பதுதான் எமது பார்வையாக இருக்கிறது. எனவே அது நிரந்தரமான ஒரு அமைதியாக இருக்கட்டும் என்று கூறி மற்றொரு காணொளியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.